ஹலோ ஸ்மார்ட், நான் உங்கள் ஜெயின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக நம்ம லடாக்குக்கு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு. இதை வாட்டர் வாஷ் பண்ணி, பெயிண்ட் பண்ணி, இது பாலிஷ் பண்ணி, இப்போ ஒன்றுனா லக்கேஜ் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கோம். இந்த லடாக் ரைடுக்காக நான் ஒரு சில அப்டேட்லாம் பண்ணேன். அது என்னென்ன அப்டேட்டுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பெரிய அப்டேட் என்னென்னா, ஐஃபோன் 15 வாங்கினோம். ஐஃபோன் 15 256 ஜிபி 72,000 வாங்கியிருக்கோம். ஸோ இது ஒரு அப்டேட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்சுங்க, டைட்டன் வாட்ச், வாட்டர் ப்ரூஃப், எக்ஸ்ட்ரா வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நல்ல வாட்ச், சூப்பர் வாட்ச்சு. இந்த வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைடாவில் வந்து க்ளவுஸ் 3,500 வந்துச்சு. இது இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மவுண்ட் இருக்குல்ல, இது 1,500 சூப்பராக இருக்குது. கோப்ரோ ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து டென்ட்டு டெக்கத்லானில் நம்ம கர்நாடகா ரைடுக்கு போகும்போது அப்போ எல்லாம் சேர்ந்து வாங்கினது. அந்த நியூ டென்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இந்த டென்ட் 3,000 வந்துச்சு. இது நெக்ஸ்ட் வந்து ரைடிங் பேண்ட். இதை நம்ம எப்போயும் அப்டேட் பண்ணோம், நான் வீடியோவில் காட்டவே இல்லை. இது ஒரு 9,000 இந்த பேண்ட்டு. அப்புறம் வந்து இந்த ஜெட்ஜ் பிராண்டு டாப் பாக்ஸ். இதனுடைய ப்ரைஸ் சொல்ல விரும்பல, பட் ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான சூப்பரான ஒரு ஜெட் பாக்ஸ், டாப் பாக்ஸ். அப்புறம் வந்து கோப்ரோ ஹீரோ லெவல். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலி நமக்காக கிஃப்ட் பண்ணுது. இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது என்றைக்குமே மறக்க மாட்டேன். இது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 700 வந்துச்சு. ஸோ இது அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து உள்ளே இருக்குது ஹைட்ரஜன் பேக், அண்ட் வந்து பூட்ஸ் நனையாமல் இருக்கிறது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். திரும்ப எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளம்பிட்டு நம்ம விழுப்புரம் போயிட்டு அங்கே உள்ள எங்கள் அக்கா குழந்தைங்கக்கிட்டலாம் சொல்லிட்டு போனோம். அவங்களாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நீங்கள் போகும்போது எங்களை பார்த்துட்டு தான் போகணும், நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் அங்கேருந்து பார்த்துட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த நேரத்தில் எல்லாருக்காகவும் நான் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும், என் பேக் பான்ஸ் எல்லாருக்காகவும் என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஸ்மார்ட், லவ் யூ லாட். அப்புறம் இந்த வ்ளாக் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணல. கேமராவுடைய பேட்ரியெல்லாம் அங்கே விழுப்புரத்தில் இருக்குது. இங்கேருந்து நான் எப்படியே ஃபோனில் ஐஃபோனில் தான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே பேசிவிட்டு அங்கே போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வ்ளாகை. ஓகே ஸ்மார்ட், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு, சரி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தது. அப்போ சூர்யாவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த மைக் கொடுத்ததுக்கு. கனிமா, பல்பம் அதிகமாக சாப்பிடாதீங்க. பல்பம் ஏன் அதிகமாக பல்பம் எங்க இப்போதான் நான் நேரத்துலேருந்து பல்பம் இதை நினச்சே எனக்கு கவலையில் ஓடலை, எதையும் சாப்பிடு. இப்போதான் வந்து சாப்பிட்டேன் அந்த குஸ்கா நெஞ்சிலேயே இருக்குது, அதுக்கு போட்டேன் மேடம். சரி, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க, உடம்பு பார்த்துக்குங்க. சரியா? போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லுங்க. பாய் பாய். பாய் பாய். நினைவாக தான் எனக்கு எல்லாமே. போயிட்டு வரேன். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ, எனக்கு ஞாபகம் வந்தால் நான் ஃபோன் போகிறேன். சரி. உடம்பு பார்த்துங்க. நீங்கள் நினைவாக தான் எனக்கு எல்லாமே. நினைவாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் வாழ்த்தினேன் அவரை. பிறந்த கையில் வாங்க. உடம்பு பார்த்துங்க. போயிட்டு வரேன். நல்லா காப்பாற்றுவோம். எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் ராவு பகலும் அதுவாக செஞ்சுட்டே இருக்க. உனக்காக அதுவாக செஞ்சுக்கிட்டே இருக்க. எனக்கு உலகத்துக்கு நினைவாக தான் பிடிக்கும்.
உன்னை தவிர எல்லாம் இதுதான் பேசிட்டு கிடக்குறாரு. அந்த பையன் மேலே தான் அவனுக்கு எல்லாம் உயிர். என்ன பண்ணுறேன், நான் பச்சை பிள்ளையிலேருந்து அவ்வளோ வயசு வரைக்கும் காப்பாற்றினேன்னு அம்மாவும் இல்லை, ஆத்தா பாவாவும் இல்லை. நான் எப்படி வளர்த்திருப்பேன் கண்ணுக்கு கண்ணா. எனக்கு இன்னும் அந்த பாசம் விடுதா? பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு என் பிள்ளைங்களை விடட்டு மனசு இல்லை. என்ன பண்ணுறது? எல்லாம் ஒருத்தனாட்ட துவா கேட்குறேன். ஓதி ஓதி அல்ஹம்து சூறா ஒரு நாளைக்கெல்லாம் 7 தடவை ஓதி ஓதி உடம்பு அது எதுக்கு துணிஞ்சிடு. எல்லாம் ஒருத்தர் எங்கே போனாலும் துவா செஞ்சுக்கிட்டே போ, துவா செஞ்சுக்கிட்டே அழுகாது. எதுக்கு அழுகிறது? உடம்பு அதுக்கு எல்லாத்துக்கும் துவா இருக்கா, எல்லாம் இருக்கா. எதுக்கும் கவலைப்படாது, எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ் மேல தவக்கல் அல்லாஹ், அவன் மீது ஈமான், அவன் மீது தவக்கல். வந்து எங்கள் நிம்மா அதிகமாக பல்பம் சேர் குச்சி சாப்பிடுவாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஆள் நிம்மா மட்டும்தான். அது எவ்வளோ இங்கே தான் ஷாரு கட்டி போட்டிருப்போம். அவன் கட்டி போட்ட இடம் அப்படியே இருக்கு. ஆனால் அவன் இல்லை. ஷாரு போயாச்சு. என்னன்னா எங்கள் அப்பா எல்லாருமே நினைமா மட்டும்தான் இருக்கு. நீ உடம்பு பார்த்துக்க, நீ நான் போயிட்டு வரேன் சரியா? அங்கெல்லாம் வெளில போத மழை டைமில் உள்ளே இரு சரியா? ஸோ எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு உள்ளே எல்லாம் வச்சுட்டு கிளம்பி போக வேண்டியதான். ஏன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிக்கணும். ஒரு பொருளையும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ரைடில் ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன அடாப்டரு, ஒரு ரோடு அடாப்டர் வந்து மாற்றி வாங்கிட்டேன். அதனால் ஒரு ரைடே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இது பண்ணியாச்சு. டயர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போலோவில் வந்து டயர் மாற்றிருக்கோம், நியூ டயர் கள்ளக்குறிச்சியில். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசித்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோமான்றதை ரெடி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ முதல்ல நான் ரெடி ஆகிக்கிறேன். ஸோ மாமா கிளம்பி போயிட்டு வரேன். ஏய் இது என்னடா முடியே இல்லை, பூ இருக்குது தலையில். அஜிஜா மாமா கப்பா கொடு, அஜிஜா மாமா கப்பா கொடு கொடு, அதுவே கொடுங்க, அதுவே கொடுங்க, கொடு மாமா கப்பா கொடு. அஜய் மாமா கப்பா கொடு, அதே கொடுங்க, விடுங்க விடுங்க, அதுவே கொடுங்க, விடுங்க. நான் கப்பா குடிச்சிடலாம். மாமா கப்பா கொடு, அப்பா கொடு, அப்பா கொடு. உடுக்கலனா ஒன்ன ஒரு கடி கௌ கௌ கௌ. மாமா கப்பா கொடுங்க எல்லாரும் வந்து. யார் யார் வந்து அப்பா கொடுக்குறீங்க டக்குன்னு கொடுங்க. மாமா அப்படியே கொஞ்சம் தலைக்கு கோதி விடுங்க. மாமா தூக்குறேன். டயர்டா இருக்கு மாமாவுக்கு. போகணும்னா ஆனால் மாமாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நெஞ்செல்லாம் வலிக்குது வேற. போகணும் தான் முடியல. ஆனால் மாமா போகிறேன் 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 போகிறேன். அப்படியா? வருது உங்களை கடிக்க.
இவளை கடிக்க போறேன், இவளை பிடிக்க போறேன், இவளை கடிக்க போறேன். அஜிஜா பிடிங்கடா அகதோ. சரி எந்திரி, யார் பேய் விளையாட்டு விளையாடுறா? சரி யானை யானை விளையாட்டுக்கு அதெல்லாம் ஷூவை கழட்டிட்டு வா, ஷூவை கழட்டிட்டு வா, ஷூவை கழட்டிட்டு வந்தாதான். நம்புறனால வீட்டில் வந்து குழந்தைங்களோட விளையாண்டுட்டு அப்படியே போகிறோம். இவங்க தான் நம்மளை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டு, வா அஜிஜா வா, மாமா மேலே யானை ஏறு, மாமா மேலே யானை ஏறுங்க, யானை ஏறுங்க, யானை ஏறுங்க, யானை ஏறுங்க, வாங்க வாங்க. ஏசியை போடு, ஏசியை போடு, அதுக்கு முன்னாடி ஏசி. இது என்னடா ஷூ போட்டுக்கொடுன்னு. ஐயோ எவன்டா அஜீஜா தான் மேலே ஏறி உட்கார்ந்ததாடா. அஜீஜா ஏசி ஏசி போட்டிங்களா? இப்போ யானை யானையம்மா யானை அஜீஜாவை கடிக்க போற யானை. கவு 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 கவு. ஐயோ அடிக்கிறாடா அஜீஜா. கவு 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 கவு. ஐயோ யானை யாரும் அழுத்துறாங்கடா, யானை யாரும் அழுத்துறாங்கடா. யானைய பேயா மாத்திட்டீங்களடா. யானையா இருந்தா அடி அடி அடிக்கிறானுங்க. யானையிலிருந்து பேய்க்கு அப்டேட் ஆனா எல்லாம் பயந்து வர்றாங்க. இனி பேயா மாதிரி வேண்டிதான். அவ்வளோ விடாதீங்க. சரி ஓகே, நீங்க விளையாண்டு முடிச்சிட்டீங்க, மாமா கிளம்புற டைம் ஆகுது. ஓகே தரேன் உனக்கு 500 நோட்டே கொடுத்தேன், சில்லறை காசு கேட்டுட்டு இருக்கேன். சில்லறை தானே, தரேன். சரி என்ன என்ன மளிகை போ, மளிகை போ. சரி போயிட்டு விட்டா மாமா. அப்படியா? நியூஸ் பார்த்துட்டு போகணுமா? சரி மாமாக்கு ஒன்றும் ஆகாது சரியா? போயிட்டு வரேன். ஏனோ மாமா போயிட்டு வரேன். போயிட்டு போடுங்க. தலைவலிக்கு, பயங்கரமா தலைவலிக்குது. சரி மாமா போயிட்டு வரேன். டாட்டா 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 டாட்டா. குயிக் 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 குயிக். நிதா ஓகே. சிகா அழக்கூடாது. இங்க பாரு, என்ன பாரு, ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? வா எந்திரி. எதுக்கு அழுவுற? மாமா போனா தானே வீடியோலாம் எடுக்க முடியும். வீடியோலாம் எடுத்து நம்ம யூடியூப்லாம் போடுவோம். ஏன் அழுவுற?
போயிட்டு வந்துடும்ல மாமா, இப்போ எதுக்கு அழுவுற? போயிட்டு வந்து அது என்ன ஷூ, அது ஸ்கேட்டிங் ஷூ. அந்த ஸ்கேட்டிங் ஷூ வாங்கி நசிகா வந்து ஸ்கேட் பண்ணும், டோர்னமெண்ட்லாம் கலந்துக்கிட்டு பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கும், மெடல்லாம் வாங்கும். சரியா? அழக்கூடாது. ம் தெரியுமாரு? ம் என்ன நசிகா நீ இப்படி அழுகுற? நீ தானே தைரியமான ஆளு. ஆ ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? நீ எல்லாத்துக்கும் ஆன்ற பயங்கரமான ஆள் இது. முடியே இல்லை, பூவை வச்சுக்கிட்டு, மண்டையில பூ வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும்ன்றது. ஆளும் மண்டையும் பாரு. ஒழுங்கா ஓடி ராம்பள மண்டை. இவனை பாரு, மன்றக்க போக மாட்டேன். பின்னாடி இருக்கிறது யாரு? அஜிஜாவா? எங்க அது எலி? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. வெறும் தரையில சர்க்கஸ் விட்டுட்டு இருக்கு. இதை என்ன சொல்றது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட. ரசிகா, நீ சிங்கப்பெண், அழக்கூடாது. மாமா போயிட்டு உனக்கு அங்கிருந்து காஷ்மீர்லேருந்து இதை வாங்கிட்டு வருவேன். சரியா? ம் நமக்கு தலைவர வலிக்குது பயங்கரமா. போயிட்டுட்டா? ம் அழக்கூடாது, தைரியமாக நல்லா படிக்கணும். படித்து நல்லா உங்களுக்கு என்ன வேணுமோ மாமா வாங்கி தருவேன். சரியா? ம் சரி 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 சரி. பைக்கில் எல்லாம் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ம் நசிகா முதல்ல உட்காந்து ஃபோட்டோ எடுவா. உட்காருங்க. இரு, நான் சென்டர் ஸ்டாண்டு இங்கே போட்டுக்கிறேன். இரு. பயப்படாத, ஏறு உட்காரு. விழுவாது. சூப்பர். நசியா ஏறி உட்காந்துருச்சு. ஓகே.